டைலாக் ப்ளே பண்ணி காட்டுறேன், அது உங்களுக்கு தான் கரெக்டா இருக்கும். பொம்பளைன்னா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்கம் வேணும், ஆத்திரப்படக்கூடாது. பொம்பளையா இருக்கணும். என்ன மேயர் பிரியா மேடம்? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ஏய் மலமாடே, பொம்பளைன்னா அடக்க வேணா, பாம்பளன்னா அவுத்து போட்டு ஆடுவியா? என்ன ஜென்மண்டா நீ? உன்னை பெத்ததுக்கு உங்க அம்மா 10 நிமிஷம் தள்ளி பத்திருக்கான். அப்படியே தம்பி. ஐயோ நீ உலகம் தெரியாம இருக்க. தொடப்ப கட்ட நீ அவுத்து போட்டு ஆடின வீடியோ தான் ஊரெல்லாம் பரவிட்டு இருக்கு. நீ எதுக்கு மயிர பேசுற? நீ ரொம்ப அடக்கமா திருச்சியில இருக்க டி லான்ச் ஹோட்டல்ல ஒருத்தன் கூட ஒண்ணு பண்ணிய. பாஸ் நீங்க எப்ப வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன் குமார். எனக்கு தெரியாம செய்யணும்னு நீ நினைச்ச, இப்ப எனக்கு தெரிஞ்சிடுச்சு. திருச்சியில இருக்க டி லான்ச் ஹோட்டல்ல ஒருத்தன் கூட ஒண்ணு பண்ணிய. அத நான் சொல்லட்டுமா இங்க? வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான். தொடப்ப கட்ட என்ன மூஞ்சிடாது பழைய பக்கெட் மாதிரி. என்னையா? உங்களதான் தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. நீ எங்க பார்த்தாலும் வாய் குத்து அடி வாங்கிட்டு தான் இருப்பியா? எப்பறம் அவன் பொண்டாட்டில அவன் கூட இருக்கா? இவ்வளவு மேல் சாவனிஸ்டிக்கா இருக்கா? உன் பொண்டாட்டிக்கு இந்த வீடியோ பத்தி சொல்றியம்மா, அவனை கட்டி நீ கடக்கிறதுக்கு நைட்டு தூங்கும் போது கல்லு தூக்கி போட்டுருவான் மண்டையில. ஒண்ணுக்கு இருந்துருவேன். தொடப்பு கட்ட மாதிரி போட்டு யாராவது இந்த தண்டத்தை நேர்ல பாத்தீங்கன்னா கூட்டுன்னு போயிட்டு சின்ன சின்ன பசங்களை வச்சு மண்டை மேலே கொட்டுங்க. இன்னும் ஒரு நிமிஷம்டா. மானா ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம். மச்சான் திருந்தாத தற்குறிகளை எடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே உணர்ந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய். அதெல்லாம் இல்லைங்க. பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். இல்லைங்க, இல்ல. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். இல்லைங்க, இல்ல. அண்ணன் சீர் திட்டம் இல்லைங்க. பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15000 ரூபாய் பொருளாதார உதவி. இல்லைங்க, இல்ல. அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இல்லைங்க, இல்லையா? என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. சரி இப்போ ஓட்ட என்ன இருக்கு? டிவிக்கே ஒரு தூய சக்தி. இனிமேல் இந்த ஏரியால உன்னை பார்த்த கொண்டு. Okay. You know we have a super leader like Thalapathy Vijay. So I am the best friend of Vijay. He has given me this constituency because I am born and my native is Thuthukudi. So all my relatives, friends and பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்ற ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கில் தாவேக நிர்வாகி. தூத்துக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஈடுபட்டதாக தாவேக நிர்வாகிகள். தாவேகவில் இணைந்து கட்சி நிர்வாகியாகவும் செயல்பட்டு வருகிறார். 10ஆம் வகுப்பு மாணவியின் வீட்டிற்கு நள்ளிரவில் சென்று மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் வந்து நிக்குது. மியூசிக் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் செவ்வாய் கிரகத்துக்கு எங்கேயும் போயிருக்காரா?
ஏன் கேக்குறேன்னா, செஸ் விளையாடுறாரு, புதுமலை புகுவிழாக்கு போறாரு, ஆனா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களை பார்க்க மட்டும் வர மாட்டேங்கிறாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்ஸ்டாகிராம்ல முதல்வர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கவங்களை கூட்டிட்டு வேன்ல ஏத்திக்கிட்டு கையை காமிச்சு வச்சுக்கிட்டு முதல்வர் பாத்துக்கங்க அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, ஏஐல ஹோலோகிராம் போட்டு தொழில்நுட்பத்தால தலைவர் அங்க கொண்டு வராங்க. விஜய் மாதிரி முதல்வர் மாதிரி, ஆனா முதல்வர் கிடையாது. அன்னைக்கு டார்கெட் அஜித், இன்னைக்கு டார்கெட் ஸ்டாலின். வசூல் சண்டையில ஜெயிச்ச மாதிரி விஜய் எப்படி வாக்கு சண்டையிலும் ஜெயிச்சாரு? இன்னைக்கு விஜய் சிஎம் ஆனது யாருமே எதிர்பார்க்காதது எப்படி நடந்துச்சு? சைபர் புல்லிங். பர்டிகுலரா நான் சொல்லணும்னு நினைக்கிறது இந்த சைபர் புல்லிங் விஷயம் ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப அந்த வீட்டுல ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு அநியாயம் நடந்திருக்கு. அதனாலதான் நான் வாங்கி எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி சோஷியல் மீடியா மூலமா ஒரு ஆள் மேல ஒரு ஒப்பீனியன் உருவாக்குறது தான் இது சைபர் புல்லிங். 50,000 ஃபேக் அக்கௌண்ட்ஸ், 30,000 வாட்ஸ்அப் குரூப் மூலமா விஜயோட ஸ்லோ மோஷன் எடிட்ஸு, குழந்தைகள் எமோஷனல் வீடியோஸ்னு எல்லாத்தையும் நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம மனசுல விஜய் ஒரு தலைவரை நம்ப வச்சு த ரூட்டுங்கிற ப்ரொமோஷன் கம்பெனி விஜயை சிஎம் ஆக்கிட்டதா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் காசு வாங்கிட்டு படத்தை ப்ரமோட் பண்ற மாதிரி டிவிகேவை ப்ரமோட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. டிவிகே கட்சி கிட்ட இருந்தோ ரூட்டு கிட்ட இருந்தோ நான் ஒத்த ரூபாய் வாச்சும் நான் வாங்கியிருந்தேன்னா இந்த கடவுள் வந்து எனக்கு கூலி கொடுக்கணும். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. முதல்ல விஜய் வர்சஸ் அஜித்னு இருந்துச்சு, அப்புறம் விஜய் வர்சஸ் ரஜினின்னு மாறுச்சு, அப்புறம் விஜய் வர்சஸ் சிவகார்த்திகேயன் மாறுச்சு. இப்படி யார் ஸ்டார் ஆனாலும் அவங்க ஏன் விஜய் கூட சண்டை போடுறாங்க? அவங்க போடல, இந்த ரூட் மாஃபியா போட வைக்கிறதாகவும் சொல்லப்படுது. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். விஜய் இப்போ சிஎம் ஆகிட்டார், ஆனா அவர் அரசியலை கூட்டிட்டு வர போராடின அவங்க அப்பா எஸ்ஏசி ஓரங்கட்டினதும் இந்த ரூட் மாஃபியான்னு அவரே சொல்லியிருக்காரு. ஒரு ட்விட்டர் குரூப்னு வச்சுக்கோங்க, அந்த குரூப்ல விஜயும் இருக்கார். விஜய்க்கு வெளியே நடக்கிறதே தெரியாத ஒரு இரும்பு கூட்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டாங்க. அப்பா நேத்து இந்த இடத்துல பேசுனது தப்பா பேசிட்டாரு, உங்களை டேமேஜ் பண்ணிட்டாரு. இந்த சைபர் புல்லிங் எல்லாமே நம்மளை நோக்கி தான் வருது. நாம கரெக்டா இருந்தா எல்லாமே இங்க கரெக்டா இருக்கும். ஏமாத்துறவனை விட ஏமாறவன் தான் குற்றவாளி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. நான் ஏமாந்துட்டேன்ப்பா, இப்போ உங்க முன்னால குற்றவாளியா நிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. தங்கமே தளபதி பிளாஸ்டிக் மேடம் இங்க பாருங்க மேடம், இந்த டிஆர்டிஓ ப்ராஜெக்ட் அந்த ஸ்டேட்டுக்கு போயிருச்சு மேடம். ஐயோ மேடம், இந்த மோட்டார் பைக் கம்பெனி அவனுக்கு அதே ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க மேடம். ப்ரோ வைப் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, அப்புறம் பார்க்கலாம் போங்க. ஐயோ மேடம், அந்த கப்பல் கட்டுற கம்பெனி பாருங்களேன், அவனுக்கு அதே ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க மேடம். பெரிய ப்ராஜெக்ட் மேடம் இது. ப்ரோ அவ்வளவுதானே, பாத்துக்கலாம் ப்ரோ. ஏதாவது வணக்கம், நமது சென்னைக்கு மிக அருகில் கன்னியாகுமரி. வாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஓகேவா? நீ என்ன பண்ற? இந்த ரீல்ஸ் இன்ஸ்டால போஸ்ட் போட்டு கொரியா கேன்சல் ஓகே? அடேங்க அப்பா சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். தாவேக அரசு ஒன்றும் சும்மா இல்லைங்க. 30,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட இன்னைக்கு கொரியாவுல போய் சைன் பண்ணிருக்காங்க. நம்ம கீர்த்தனா யாரு? தொழில்துறை அமைச்சர். இப்படிப்பட்டதெல்லாம் இது வரைக்கும் நடந்ததே இல்ல. இதெல்லாம் சாதாரண இல்ல ப்ரோ, அப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்சிருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்ற அந்த தற்குறிகளுக்கு எல்லாம் அப்படியே செவிட்டிலே அடிச்சு, இங்க வா, யாரு இந்த அம்மா, நல்லா பாரு, இந்த அம்மா பாரு, இவங்க விளங்கிடுண்டா. அவனை பாத்தியா? அந்த மாதிரி ஆளை உலகத்துல எங்கேயாவது பாத்திருக்கியா? இவன் ஸ்டேஜ்ல ஏறினாலே கல்லால் அடிப்பாங்க. இவங்க போய் பேசி HDKSO கிட்ட வந்து சைன் பண்ணி 33,000 கோடிக்கு ப்ராஜெக்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏடா போய் சொன்னாலும் போக்கத்த மாதிரி சொல்லுங்கடா. அந்த கொச்சக்கர் எடுத்துடா.
இவ்வளவு மரத்துல கட்டி வச்சு அடிச்சு தோலை உரிப்போம். உள்ள வந்தா பவரடி அப்படின்னு கத்துனாங்க. கடைசியில் அண்ணன் வந்தோன்னா பவரே இல்ல பாருடின்னு ஆயிடுச்சு. என்னையா உங்க பவரு? என்னென்னமோ சொல்றீங்க, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. விவகாரம் வில்லங்கமாயிட்டு இருக்கு. நாங்க பவரை கொடுத்து பாருங்க. நீங்க பவரை கொடுத்தோன்னா எங்களுக்கு பவரை கட் பண்ணி விட்டுட்டீங்க. இது பாரு, அவன் தகுதி திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலைகளை பார்க்கணும். புரியுதா? காலையில சும்மா பக்காவா ரெடி ஆயிட்டு வீட்டுல இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். பாருங்க எப்படி வேறு அம்பத்தூர்ல இருக்க மக்களுக்கு ரொம்ப நேரமா கரண்ட் இல்லை. கொஞ்சம் கரண்ட் காட்டுங்க எங்களுக்கு. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு ஒரு மாசமா நாங்க கரண்ட் இல்லாம சுகர் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட், கை கால் ஊனவங்க புரியுங்களா? இவ்வளவு பெட்டி வச்சுட்டு நான் வர 10 நிமிஷம் வந்துறாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. போனது போட்டோம், போனது திரும்பி வருமா? என்ன பார்த்தா கேண மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா கேண மாதிரி தெரியுதா? பொறுமையா வாங்கிங்க, ஒத்தர வாங்கிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. கோச்சுக்காதீங்க மாமி, ஆத்துல மாமா கிட்ட சொல்லிடாதீங்க. அங்கிள், உங்களுக்கு இந்த வயசுக்கு மேல காதலா? என்னால நம்ப முடியல அங்கிள், என்னால நம்ப முடியல. உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? வயசுக்கு மீறின ஒரு பையனை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையாது? உங்க காலில் விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அங்கிள், தயவு செய்து நீங்க காதலிக்கிற அந்த பொண்ணை பிறந்த தாவேக்கா ஜெயிச்சிருச்சு. ஒருவேளை மறுபடியும் 6 மாசத்துக்கு அப்புறமா எலெக்ஷன் வந்துச்சுன்னா அப்பயும் எங்க அண்ணன் தானே ஜெயிப்பாரு. ஜெயிக்க மாட்டாரு. காக்கா முட்டை படம் பாத்திருக்கியா? கிளைமேக்ஸ் பாத்திருக்கியா? அந்த பசங்க போயிட்டு பீஸா சாப்பிடுவாங்க. அதுல ஒரு வசனம் வரும். உங்களுக்கு பீஸா பிடிச்சிருக்கா? ஐயா நல்லாவே இல்ல, கொன்னு இருக்கு. இதுக்கு ஆசிட தோசை நல்லா இருந்துச்சு. என்னன்னா, இந்த பீஸாவோட எங்க ஆயா சுட்ட தோசையே நல்லா இருக்குது. அத மாதிரிதான் மக்கள் தனக்கு பிடித்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதனால ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுப்போம், ஏதோ ஒரு சினிமா மோகத்துல போய் போட்டதுதான் இந்த ஓட்டை தவிர இப்ப அவங்க ரியலைஸ் பண்றாங்க நான் எவ்வளவு பெரிய ஒரு தப்பு செஞ்சுட்டோன்னு. அதுக்கு நடக்கிற இப்ப போராட்டங்கள், சட்ட ஒழுங்கே சாட்சி அதுக்கெல்லாம். சோ ஆப்வியஸா அடுத்த எலெக்ஷன் வந்தா திமுக தான் ஜெயிக்கும்.